முழு சந்திர கிரகணம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நிகழ உள்ளது. நாடு முழுவதும் தென்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் கோளரங்கங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சந்திர கிரகணத்தை ஒட்டி அயோத்தி ராமர் கோயில், திருப்பதி ஏழுமலையான் கோயில்களில் நடை அடைப்பு. தஞ்சை, மதுரை, திருப்பரங்குன்றம் கோயில்களிலும் நடை அடைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானலிலும் பரவலாக மழை பெய்தது. தொடர் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் பயணிகளால் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்தியோதயா ரயிலில் நிற்கக்கூட இடமில்லாத அளவுக்கு பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. டெல்லியில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடைசி வரிசையில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாஜக மீது ராகுல் காந்தி தீவிர குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வாக்கு திருட்டு மோசடியில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பங்கு இருப்பதாக குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்தது. ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவு ஃபைனலில் இந்திய இணை பிரான்ஸ் இணையை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. ஜெர்மனி, இங்கிலாந்தில் ஒரு வார அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்பி சத்யபாமா அதிமுக கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுவதாக ஏபிஎஸ் அறிவித்துள்ளார். செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்து பதவி விலகுவதாக அறிவித்த நிலையில் சத்யபாமா மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து தன்னை சந்தித்து வந்து கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செங்கோட்டையனை இயக்குவது சசிகலா தான் என தளவாய் சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு விதிப்பதற்கு செங்கோட்டையனுக்கு அதிகாரம் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். செங்கோட்டையனை நிச்சயம் சந்தித்து பேசுவேன் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க எடுக்கும் முயற்சிக்கு முழு ஆதரவளிப்பேன் எனவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். திமுக அணி வலிமையாக இருந்தாலும் கூட அதிமுக அணியின் வலிமையை குறைத்து மதிப்பிட கூடாது என்று ப. சிதம்பரம் பேசியுள்ளார். கர்நாடகம், மகாராஷ்டிராவை போல் தமிழகத்திலும் வாக்கு திருட்டு நடக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். வரும் 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் தாவேகா தலைவர் விஜய் ஒரே நாளில் 112 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளார். மக்கள் விரும்பும் நடிகர் விஜய் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். யாரும் நினைக்காத கூட்டணி 2026 தேர்தலில் அமையும் எனவும் கூறியுள்ளார். விஜயுடன் கூட்டணியா என்பது குறித்து ஜனவரி 9ஆம் தேதி தெரியவரும் என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய நட்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பத்திரப்பதிவு துறையில் எந்த கமிஷனும் பெறப்படவில்லை என ஏபிஎஸ் குற்றச்சாட்டு குறித்து அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 10% லஞ்சம் பெறப்படுகிறது என்பதை ஏபிஎஸ் கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையோர பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அழித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெண் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பெண் காவலரை எஸ்ஐ மிரட்டும் ஆடியோ வெளியான நிலையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. Why the toilet is insisted by the planning authority? That's not their business. AD power level directly போடா. செங்கல்பட்டில் நகராட்சி ஆணையரை நகராட்சி நிர்வாக இயக்குனர் கடுமையாக எச்சரித்துள்ளார். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கி 11 மாதங்களாகியும் பணியை துவங்காத நிலையில் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். திருச்சியில் மண் சுவர் இடிந்து விழுந்து 13 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றொரு பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூரில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மதுபோதையில் பள்ளி மாணவிகளுக்கு முத்தமிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியர் பாரத் 5ஆம் வகுப்பு மாணவிகளை மடியில் அமர வைத்து முத்தமிட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடந்த மாதம் 20ஆம் தேதி காணாமல் போன இளைஞர் வெட்டுக்காயங்களுடன் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டார். கஞ்சா விற்பதில் ஏற்பட்ட போட்டியில் கொலை நடந்தது தெரிய வந்த நிலையில் 2 சிறுவர்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்யாறு இளைஞர் கொலை வழக்கில் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதாக காவல் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உலக புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலய பெரிய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. தேர்பவனியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபட்டனர். சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு திருப்பலிக்கு பின் நடைபெற்ற தேர்பவனியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் இளநீர் கடைக்குள் வெறிநாய் புகுந்தது. கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த 2 பேரை துரத்தி கடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 50 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இந்த வாரம் 25 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மேக மூட்டங்களை கண்டு ரசித்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். டெல்லியில் பெய்த இடைவிடாத மழையை தொடர்ந்து யமுனா நதியில் அபாய அளவை தாண்டி பாய்ந்தோடும் தண்ணீர். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் சபர்மதி ஆற்றில் வெள்ளத்தில் சிக்கிய 9 பேரை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். பனஸ்கந்தா பகுதியில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ஹரியானாவில் பெய்த கனமழை காரணமாக கார் கிடங்கில் தண்ணீர் தேங்கியது. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 300க்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் மிதந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலம் சல்லா அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தியோக் ஹட்கோட்டி இடையிலான தேசிய நெடுஞ்சாலை முடங்கியது. சாலையில் விழுந்து கிடக்கும் பாறைகள் மற்றும் கற்கள் கிரேன் உதவியுடன் அகற்றப்பட்டு வருகின்றன. வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக வரும் 9ஆம் தேதி பிரதமர் மோடி பஞ்சாப் செல்கிறார். கனமழை காரணமாக பஞ்சாபில் 46 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு நாளை இரவு விருந்தளிக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. நாளை மறுநாள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாக விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் வணிக நிறுவன பெயர் பலகைகளில் வங்காள மொழியை கட்டாயம் சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மொழியியல் அதிகாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாயமான 14 வயது சிறுமியை தேடச் சென்ற போது நிகழ்ந்த விபத்தில் 3 போலீசார் பலியாகினர். ஷிப்ரா ஆற்று பாலத்தில் சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் பாய்ந்தது. ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற கட்சியின் கோரிக்கையை ஏற்று பதவி விலகியதாக கூறப்படுகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. கேவ் நகரில் உள்ள அரசாங்க கட்டடம் தீப்பிடித்து எரிந்ததில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. நேபாள் தலைநகர் காத்மண்டுவில் இந்திர ஜாத்ரா திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மனித உருவில் உள்ள தெய்வங்களான குமாரி, கணேஷ் மற்றும் பைரப் ஆகியோரின் ஊர்வலத்தை காண பக்தர்கள் குவிந்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரை ஒட்டி இந்திய வீரர்கள் புதிய ஜெர்சி அணிந்து போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். வரும் 9ஆம் தேதி ஆசிய கோப்பை தொடர் துபாயில் தொடங்க உள்ள நிலையில் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சி அணிந்து இந்த தொடரில் இந்திய வீரர்கள் களமிறங்க உள்ளனர். 46 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கிறார். துபாயில் நடந்த சினிமா நிகழ்ச்சியில் கமல் உறுதி செய்தார். சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் வெளியான 2 நாட்களில் உலக அளவில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 25 கோடியே 40 லட்சம் வசூல் செய்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது.